வபரகாத்துஹு. தலைமுடி இறைவன் நமக்கு வழங்கிய விலை மதிப்பற்ற வெகுமதி. நமது தலையில் பட்டு போல பளபளப்பான அழகான முடியை அவன் முளைக்க செய்துள்ளான். இது வெப்பம், குளிர் போன்றவற்றிலிருந்து நமது தலையை பாதுகாப்பதுடன் நமது முகத்தின் அழகையும் அதிகரிக்கிறது. நமது தலையில் முடி இல்லை என்றால் சொட்டை தலை, மொட்டை தலை என்று பிறர் நம்மை கேலி கிண்டல் செய்வார்கள். முடி அது இருக்கும் இடத்தை பொறுத்து பெயரும் மாறும். ஆண் தலையில் இருந்தால் முடி, பெண் தலையில் இருந்தால் கூந்தல், புருவத்தில் இருந்தால் இமை, உதட்டின் மேல் இருந்தால் மீசை, தாடையில் இருந்தால் தாடி. நமது உடலில் தேவையான இடங்களில் மட்டும்தான் முடி முளைக்கிறது. உதாரணமாக இந்த முடி நமது உதட்டில் முளைத்திருந்தால் நாம் படும் அவஸ்தைக்கு அளவே இருக்காது. உண்ணவோ குடிக்கவோ ஏன் பேசக்கூட முடியாது. அதேபோல் நமது உள்ளங்கையில் முடி இருந்தாலும் நாம் சிரமப்படுவோம். நமது உடலில் தேவையான இடங்களில் முடி முளைப்பது மட்டுமல்லாமல் தேவையான அளவில் தான் முளைக்கிறது. உதாரணமாக இமை முடி ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் வளரும். அதை தாண்டி வளர்ந்தால் கண்களை மறைக்கும். அதை தூக்கிவிட்டு தான் யாரையும் பார்க்க முடியும். முடி இவ்வாறு அமைந்திருப்பது இறைவனின் அருட்கொடை மட்டுமல்ல, அவனுடைய பேராற்றலுக்கும் சான்று என்பதை உணர்ந்து அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்துவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.